உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் தாலுக்கா சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் கார் ரேலி, கார் மூலமாக ஜெப யாத்திரை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் அன்பு பாஸ்டர் கே தனிஷ்லால் அவர்களை நாங்கள் இந்த பகுதியில் சந்திக்கும் போது எங்கள் அன்போடு வரவேற்று இந்த ஜெப யாத்திரையில் எங்களுக்காக செபிக்கவும் நாங்கள் அவர்களுக்காக செபிக்கவும் இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நாங்கள் எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துதலை நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையான ஒரு பாசமுள்ள ஒரு சகோதரர் இந்த நாளில் அவருடைய இந்த துறையூர் தாலுக்காவை சேர்ந்த அநேக காரியங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெப குறிப்பாக அவங்க சொல்வார்கள், அதை ஜெபிக்க அதுக்கு பிறகு பாஸ்டர் அவர்கள் கிரேஸ் டிவி ஊழியத்துக்காகவும் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. இப்போது அவங்க சில ஜெப குறிப்புகளை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்களாங்க. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான கிரேஸ் டிவி உங்களை நாங்கள் இந்த குடும்பத்தை நாங்கள் எங்கள் சபையின் சார்பாகவும் விசேஷமாக எங்கள் திருச்சி பட்டணத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் தரிசனமாகிய தமிழ்நாடு இயேசுவுக்கே என்கிற இந்த ஜெப பயணத்தை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தினால அந்த கிரேஸ் டிவியுடைய பங்காளர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வருவதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் பட்டணத்தில் போதை வஸ்துகளால் பாதிக்கப்பட்ட அநேகர் உண்டு. இந்த மாவட்டத்தில் போதைக்கு அடிமையானவர்கள் அதிகம் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த மாவட்டம் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. வெளியே பிரமாண்டமாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு மாவட்டம். இந்த ரெண்டு காரியத்திற்காக விசேஷமாக இந்த ரெண்டு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தன்மையான நேரத்தில் இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற துறையூர் தாலுக்காவில் அன்பு பாஸ்டர் அவர்களை சந்தித்து ஆண்டவரே துதிக்கிற ஜீவ ஊட்டு திருச்சபையில் இருந்து நாங்கள் ஜெபிக்க எங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஜெப யாத்திரையில் அவர் எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவரே கொடுத்த மனசுக்காக அந்த வாஞ்சிக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம்ப்பா. சிஸ்மாய் ஆண்டவரே இந்த திருச்சி மாவட்டத்தில் இந்த துறையூர் பகுதியில் பின்தங்கிய ஆண்டவரை மாவட்டமாக சொல்கிறார்கள். கர்த்தர் இந்த மாவட்டத்தை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அப்படியாக அநேக ஆண்டவரை போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார்கள். ஆண்டவரை நீ இறங்கி இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் சந்திக்கும்படியாய் உண்மையான தெய்வமாகி உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒவ்வொரு மக்களையும் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்ட தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவர் இந்த மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கடன் பிரச்சனையில் பல பிரச்சனையில் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீ கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த துறையூர் தாலுக்காவில் இந்த திருச்சி மாவட்டத்தில் பணி செய்கிற ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு பணியில் ஈடுபட்டிருக்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக நர்ஸஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பணியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் உண்மை உத்தமமாக ஆண்டவரை தனக்கு கொடுத்த பணியை ஆண்டவரை செய்கின்ற பாக்கியத்தை இந்த ஆண்டவரை அப்படி பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார நான் வாழ்த்தி இப்படி பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வத்தை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஒரு பெரிய எழுப்புதலை இந்த திருச்சி மாவட்டத்தில் கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் ஆலயங்கள் இல்லையோ அங்கெல்லாம் எழுப்பி தாங்க, இருக்கிற ஆலயங்கள் நிரம்பி வழியிட்டுன்னு சொல்லி அநேக மக்களை ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா நீங்கள் செய்ய போகிறக்கா நன்றி. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் பாஸ்டர்மார்களையும் ஆயர்மார்களையும்
ஆண்டவரே இவாஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம், ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாவட்டத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறார்களோ, ஊழியம் செய்கிறார்களோ, அத்தனை குடும்பங்களையும் அளவில்லாதபடி நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எங்கள் தேவனுடைய பாதம் அணிந்து நாங்கள் கெஞ்சி, ஆண்டவரே நாங்கள் கிரேசி ஊழியர்களாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடும்படியாய் நாங்கள் இந்த மாவட்டத்தில் கால் வைத்து ஜெபிக்கிறோம். கால் வைக்க தேசத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் கிரேஸ் டிவி ஊழியர்களாக கிரேஸ் டிவி கொடுத்த இந்த தரிசனத்தை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். எனவே இந்த திருச்சி மாவட்டத்தை ஆண்டவரே நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை நீ தரப்பதற்காக நன்றி. ஐயாவுடைய இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம், இதை ஆசீர்வதிங்கப்பா. இங்கே வருகிற விசுவாசிகளுக்காக இன்னும் ஆண்டவரை கூட்டங்கள் நிரம்பி வழியேட்டும். அநேக இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வர உண்மை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் அற்புதமாய் ஆசிரியர் தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரதமத்தில் இருக்கிற ஐயா அவர்கள் கிரேசி ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த ஜெப பயணத்தில் ஆண்டுடைய கரம் இருக்கும்படியாக எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆண்டு தரும்படியாகவும், சுஷ்மா இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் பொதுவாக அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறும்படியாக உங்களுடைய சார்பில் அவங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவரே, இந்த விசேஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. தகப்பனை விசேஷமாக இந்த கிரேஸ் டிவியுடைய தரிசனத்திற்காக, ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். தகப்பன் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவருடைய தரிசனம் ஊழியங்களே கர்த்தர் விசேஷமாக நீர் ஆண்டவரே தகப்பனை தேசங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அதற்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எல்லா வாசல்களையும் எல்லா வழிகளையும் கர்த்தர் நீங்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன், இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணுறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் தரிசனத்தில் நீ கொடுத்த தரிசனத்தில் பயணப்படுகிற இந்த பயணத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, வாகனத்தோடு கூட வாகன ஓட்டுகளோடு கூட அருமையான சகோதரோட ஆண்டவரே தகப்பன், நீங்கள் சுக பலன் ஆரோக்கியத்தினால நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன், இந்த தரிசனத்தோடு இணைந்திருக்கிற ஜெப பங்காளர், இந்த டிவி பங்காளர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே அதிகமாய் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பார்க்கிறவர், எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர் எல்லார் மேலும் இந்த ஆசீர்வாதம் அளவில்லாமல் வருவதாக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் சொன்னீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக திருச்சி பட்டத்தோடைய கரத்தில் தருகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், எங்கள் திருச்சி மாவட்டத்தில் ஆண்டவரே ஒரு மறுரூபத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த கிறிஸ்துவோடைய தரிசனத்தின்படி ஆண்டவர் தமிழ்நாடு இயேசுவுக்கேங்கிற இந்த வார்த்தையின்படி தகப்பனே பட்டணத்தில் இவங்க கால் வச்சிருக்கிறாங்க. இந்த கால் வைத்ததனுடைய மாற்றத்தை கர்த்தர் நீங்கள் வரும் நாட்களில் நீர் காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பும் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி இந்த திருச்சி மாவட்டத்தில் இந்த ஜீவ ஊற்று அந்த திருச்சபையிலிருந்து திருச்சி மாவட்டத்துக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கிருபை செய்தார். முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு பிறகு எங்களுடைய தரிசனத்தை ஏற்று எங்களை வரவேற்று எங்களுக்காக அவர் ஜெபித்த அன்பு பாஸ்டர் தனிஸ்லாஸ் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, விசுவாசிகளுக்காக அதிகமாக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த திருச்சி மாவட்டத்தை இந்த துறையூர் தாலுக்காவில் இதனுடைய வல்லமை இறங்கும். ஆண்டு பெரிய இயக்கங்களை செய்வார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை அளவில்லாத ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலையும் உங்கள் ஊழியத்தையும் ஆண்டவர் பழகி பெருக்க பண்ணுவார். ஆண்டவர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் தொழிலையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நன்றி.